எந்த நேரத்திலும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு சாந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி இந்த சாந்தி திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் இந்த நாட்டையே போபாலாக அல்லது தூத்துக்குடியாக மாற்ற முனைகிறதா? இதுவரைக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டா பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும், இழப்பீடு வழங்கணும். ஆனா இந்த ரைட் டு ரிகோர்ஸ் அப்படிங்கிறதுல பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எந்த இழப்பீடும் கொடுக்க வேண்டாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனால் மோடி அரசாங்கம் இல்லை சட்டத்தின் முன் சாதாரண மக்கள் தான் நிற்கணுமே தவிர கார்பரேட்டில் நிற்க வேண்டியதில்லை. அண்மையில் பாஜக அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஜி அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு பேரை மாற்றினாங்க. அதே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தான் சாந்தி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எந்த நேரத்திலையும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு சாந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி. சாந்தினா அமைதி. ஆனால் அரசாங்கம் அமைதியின் பெயரால் கொண்டு வந்திருக்கிற திட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டம். அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அணுசக்தி அல்லது அணு உலைகளை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அதில் மிகப்பெரிய ஓட்டையை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த அணுசக்தி உலைகளை நிர்மாணிக்கக்கூடிய பொறுப்பை இனி தனியாருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேச்சுரலாக தனியார் என்று சொன்னாலே லாபம் தான். அப்போ லாபத்தை குவிக்கிற ஒரு தனியாருக்கு இந்த அணு உலை பராமரிப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஆபத்தான சரத்துக்கள்லாம் இருக்குது. சரி, அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுத்தால் நம்ம அதுக்குள்ளே போய் விவாதிக்கணுமா, எல்லாத்தையும் அரசியலாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு போபாலில் ஒரு ஆலையில் விஷவாயு கசிஞ்சுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இன்றைக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறந்துட்டு இருக்கு. போபாலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதனுடைய வடுக்கள் என்பது மிச்சம் இருக்குது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என்கிற ஒரு தொழிற்சாலை நடந்த அந்த கசிவு, அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கும் இந்த மாவட்டத்தில் பல பகுதிகளோட விவசாயம் அணிஞ்சிருக்கு. மக்கள் இன்றைக்கும் நோய்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சாந்தி திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் இந்த நாட்டையே போபாலாக அல்லது தூத்துக்குடியாக மாற்ற முனைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த பிரச்சனையை நாம் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த சாந்தி திட்டத்தின் உள்ளடக்கம் என்ன, அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, இதை தனியாருக்கு கொடுக்கலான்னு சொல்லுது. ரெண்டாவது மிக மோசமான விஷயம், ரைட் டு ரிகோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது அணு உலைகளை சப்ளை பண்ணுறவங்க, அதை நிர்மாணிக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டால் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும், இழப்பீடு வழங்கணும். ஆனால் இந்த ரைட் டு ரிகோர்ஸ் அப்படிங்கிறதுல பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எந்த இழப்பீடும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த கார்பரேட்டுகளுக்கு சாதகமான ஒரு திருத்தத்தை இந்த சட்டத்துக்குள்ளே ரொம்ப ரகசியமாக இந்த அரசாங்கம் நுழைச்சிருக்கு. இழப்பீடு சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க, சின்ன விபத்து ஏற்பட்டால் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா நிவாரணம், பெரிய விபத்து ஏற்பட்டால் 100 கோடியிலிருந்து 3000 கோடி ரூபா வரைக்கும் நிவாரணம், இது கொடுத்தா போதுங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அணு உலையில் விபத்து ஏற்பட்டால் பல லட்சம் கோடி இழப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு ஜப்பான் இருக்கக்கூடிய ஃபுகுஷிமா பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த அரசு இது வரைக்கும் 43 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செர்னோஃபில் பல லட்சம் கோடி செலவாயிருக்கு. வெறும் 3000 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது மக்களுக்கு நிவாரணம் வழங்கவா அல்லது கார்பரேட்டுகளை பாதுகாக்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வி மோடி அரசாங்கத்தை நோக்கி நம்ம எழுப்ப வேண்டிய தேவை என்பது இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் மோடி அரசாங்கம் இல்லை சட்டத்தின் முன் சாதாரண மக்கள் தான் நிற்கணுமே தவிர கார்பரேட்டில் நிற்க வேண்டியதில்லை அப்படின்னு இந்த அணு உலைகளில் எந்த விபத்து ஏற்பட்டாலும் எந்த சிவில் நீதிமன்றமும் இந்த வழக்கு விசாரிக்கக்கூடாது. இந்த அணு உலைகளுக்கு எதிராக, இவர்களுக்கு எதிராக யாரும் தடையாணை பிறப்பிக்கக்கூடாது என்று சட்டத்தின் பிடியிலிருந்து விபத்து ஏற்பட்டால் கூட இந்த நிறுவனங்களை, முதலாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திருத்தத்தை இந்த அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். எந்த துறை குறித்தும் ஒரு சாதாரண மனிதன் கேள்வி எழுதி விவரங்களை பெறலாம். ஆனால் இந்த சாந்தி சட்டத்திட்டத்தின் மூலமாக எந்த ரகசியம் இருந்தாலும் கூட அது பொதுவெளிக்கு வரக்கூடாது, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்திலிருந்து நாங்கள் இவர்களுக்கு விலக்களிக்கிறோம் என்றும் இந்த கார்ப்பரேட் நண்பர்களை இவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அணுசக்தி மேலாண்மை. அதாவது உற்பத்திக்கு பிறகு இந்த அணு கழிவுகளை எங்கே சேமித்து வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் டீப் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆழ்நிலை கருவூலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல், மக்களுக்கு அதனால் எந்த விபத்தும் உருவாகாமல் நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இது ரியாக்டர்ஸ்லேருந்து தள்ளி இருக்கணும், அந்த உற்பத்தி நடக்கக்கூடிய இடத்துலேருந்து அணுக்கழிவுலேருந்து தள்ளி வைக்கப்படணும். இது ரெண்டு சம்மந்தமாக அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மௌனத்தை பாதுகாக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இந்த சட்ட திருத்தம் என்பதே வாக்களித்த இந்திய மக்களுக்கு எதிராக தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு இந்த அணுசக்தி மேலாண்மை அல்லது இந்த தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் உருவாக்குகிற, விபத்து ஏற்பட்டால் பொறுப்பை தட்டி கழிக்கிற, மக்களுக்கு எந்த உண்மைகளும் தெரிந்துவிடக்கூடாது என்ற ரகசியத்தை பாதுகாக்கிற
எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சட்டத்துக்குள் போட்டு அதுக்கு பேர் சாந்தி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போகணும்னு சொன்னால், தன்னுடைய எஜமானர் அமெரிக்காவில் இருக்கார்ல ட்ரம்ப்பு, அங்கே தான் ஏராளமான அந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் இருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாகத்தான் இந்தியாவுடைய எதிர்காலத்தையே இன்றைக்கு மோடி வந்து அடகு வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம துவக்கத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவையே நீங்கள் வந்து ஒரு போபாலாக அல்லது தூத்துக்குடியாக மாற்றுகிற பெரும் விபத்து நடந்தால் கூட எதையும் கண்டுகொள்ளாத அளவிற்கு ஒரு ஆபத்தான மக்கள் உயிரோடு விளையாடுகிற ஒரு சட்டத்திருத்தத்துக்கு பெயர் தான் சாந்தி என்று மோடி பெயர் வைத்திருக்கிறார். மோடியை வீழ்த்தாமல், இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக போராடாமல் நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒருபோதும் சாந்தி, அதாவது அமைதி இருக்கப் போவதில்லை. ஆகவே மக்கள் சாந்தியாக இல்லாமல் கோபமாக கிளர்ந்திருந்து போராட வேண்டிய தேவை என்பது இருக்கிறது.